5 வள்ளியின் திருமணம். கந்தன் பிரபு ஒரு பழைய சைவ பக்தராக மாறுவேடம் பூண்டிருந்தார். அவர் இளங்கோவன் மற்றும் வீரபாகுவை தனது திரும்ப வரும் வரை காத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவர் மெதுவாக திணைக்கொல்லை நோக்கி நடந்தார். அங்கு வள்ளி ஒரு உயரமான மேடையில் அமர்ந்து கிளிகளையும் பிற பறவைகளையும் வயலிலிருந்து துரத்திக் கொண்டிருந்தாள். கந்தன் பிரபு ஒரு மெல்லிய தடுமாறும் குரலில் வள்ளியிடம் கேட்டார், "ஓ அழகிய பெண்ணே, நீ பறவைகளை துரத்துவது போல என் பசியையும் தாகத்தையும் துரத்த முடியுமா?" வள்ளி பதிலளித்தாள், "நிச்சயமாக பெரியவரே, தமிழில் மரியாதைக்குரிய முதியவர்." கந்தன் வள்ளியை கேலி செய்து சொன்னார், "என்னை பெரியவரே என்று அழைக்காதே அன்பே, நான் உன்னை விட 10 வயது மூத்தவன் மட்டுமே. நீ ஒப்புக்கொண்டால் நான் எப்போதும் உன்னை மணந்து கொள்ளலாம்." வள்ளி கோபத்துடன் பதிலளித்தாள், "நீ ஒரு வக்ரமான நபர் போல் தெரிகிறாய். பசியும் தாகமும் வந்திருக்கிறாய். நான் உனக்கு தினை மற்றும் தேன் கொடுப்பேன். அதை சாப்பிட்டு விட்டு போய்விடு. என் இதயம் கந்தன் பிரபுவுக்கு மட்டுமே. என்ன நடந்தாலும் நான் அவரை மணந்து கொள்வேன் அல்லது யாரையும் மணந்து கொள்ள மாட்டேன்." வள்ளி தனது தந்தை நம்பியராசன் தனக்காக விட்டுச் சென்ற தினை, பழங்கள் மற்றும் தேனை கந்தன் பிரபுவுக்கு பரிமாறினாள். பழைய சைவ பக்தராக மாறுவேடம் பூண்ட கந்தன் பிரபு உணவை சுவைத்து தாகத்தை தணித்தார். கந்தன் பிரபு வள்ளியை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருந்தார். "அந்த கந்தன் பிரபுவில் உனக்கு என்ன தெரிகிறது? அவர் அனைத்து சைவர்களையும் துரோகம் செய்து வைஷ்ணவர்கள், தேவேந்திரன் மற்றும் அவரது மகள் தெய்வானை ஆகியோரை திருப்திப்படுத்துகிறார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அவரை பற்றிய உண்மையை சொல்வார்." வள்ளி கோபத்துடன் பதிலளித்தாள், "பெரியவரே, உங்கள் பசியும் தாகமும் தணிந்துவிட்டன. இந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளால் கந்தன் பிரபுவின் மீது எனக்கு இருக்கும் பக்தியையும் நம்பிக்கையையும் மாற்ற முடியாது. கடந்த காலத்திலும் தற்போதும் எதிர்காலத்திலும் உலகம் கண்ட சிறந்த தலைவர் அவர் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை துரத்துவதற்கு முன் நீங்கள் வெளியேறுவது நல்லது." கந்தன் பிரபுவின் வாசகத்தை நினைவில் கொள்ளுங்கள், ஹரி மற்றும் ஹரன் ஒன்றே. கந்தன் பிரபு தொடர்ந்தார், "ஓ அழகிய பெண்ணே, நீ என் தாகத்தை தணித்துவிட்டாய். உன்னை பற்றிய என் ஆசையை தணித்துவிடு. என் கைகளுக்குள் வா, நாம் காந்தர்வ மணம் செய்து கொள்வோம். நான் உன்னை என் வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்கிறேன்." கந்தன் பிரபு வள்ளியை கட்டிப்பிடிக்க முயன்றார். அவள் அருவருப்புடன் அவரை தள்ளிவிட்டு காட்டிற்குள் ஓடினாள். அருகில் கந்தன் பிரபு ஒரு யானையின் சப்தத்தை கேட்டார். மேலும் தனது சகோதரர் விநாயகம் பிரபுவுக்கு நன்றி தெரிவித்தார், அவர் தனக்கு உதவியதற்காக. வள்ளி பயந்து திரும்பி ஓடிவந்து முதியவரை கட்டிப்பிடித்து யானையிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டாள். "பெரியவரே, தனி யானையிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். அது என்னை உங்களை நோக்கி துரத்தியது. அது மிகப்பெரியது மற்றும் வெப்பத்தில் பைத்தியம் பிடித்தது." கந்தன் பிரபு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொன்னார், "என் அன்பே வள்ளி, நீ என்னை மணந்து கொள்வதாக உறுதியளித்தால் மட்டுமே நான் உன்னை காப்பாற்றுவேன்." வள்ளி தயக்கத்துடன் அந்த ஒளிமயமான முதியவரை மணந்து கொள்வதாக உறுதியளித்தாள். யானை அவர்களுக்கு மிக அருகில் வந்தபோது கந்தன் பிரபு சொன்னார், "எனக்கு நீ அளித்த உறுதிமொழியை நினைவில் கொள்வள்ளி, மற்றும் கந்தன் பிரபுவை மறந்துவிடு. இனிமேல் நான் மட்டுமே உன் அன்பு." பயத்தின் காரணமாக வள்ளி முதியவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்திருந்தாள். கந்தன் பிரபு தனது மாறுவேடத்தை கலைத்து யானையை நிறுத்தி அதன் நெற்றியை தொட்டார். யானை தனது காலை பிரார்த்தனையில் உயர்த்தி கந்தன் பிரபு மற்றும் வள்ளியின் மீது தனது துதிக்கையை வைத்து ஆசீர்வதித்தது. யானை காட்டிற்குள் மீண்டும் நடந்தது. யானையின் ஆக்கிரமிப்பில் ஏற்பட்ட மாற்றத்தால் வள்ளி ஆச்சரியமடைந்தாள். மேலும் அவள் கட்டிப்பிடிப்பிலிருந்து வெளியே வந்து காமுக முதியவருக்கு பதிலாக ஒரு அழகிய மற்றும் ஒளிமயமான இளைஞன் தனக்கு முன் இருப்பதைக் கண்டு வெட்கப்பட்டாள். அவள் சிவந்து அவரிடம் கேட்டாள், "நீங்கள்தான் மற்றொரு நாள் காட்டில் நான் காப்பாற்றிய வேடன். ஏன் இப்போது ஒரு முதியவராக மாறுவேடத்தில் என்னை பின்தொடர்கிறீர்கள்? கந்தன் பிரபுவின் மீது எனக்கு இருக்கும் அன்பை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். கந்தன் பிரபு தவிர வேறு யாரையும் என் கணவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் கந்தன் பிரபுவின் பக்தியில் ஒரு தனி மனிதனாக வாழ்ந்து அவரை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டு ஔவையார் போல் வாழ்வேன்." கந்தன் பிரபு வள்ளியின் கைகளை பிடித்து சொன்னார், "வள்ளி, நான் உன் கந்தன் பிரபு. உன் மாறாத அன்பால் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நீ என்னை விரும்புவது போலவே நானும் உன்னை பற்றி பிரமிப்படைகிறேன். எனது கிளர்ச்சியாளர்களை பற்றி அறிய நான் மாறுவேடத்தில் வந்தேன். அவர்கள் என்னை வேடர்களின் கடவுளாக வணங்குகிறார்கள். மேலும் எனது தலைமையை எதிர்க்கிறார்கள். அவர்களின் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். மேலும் அவர்களுக்கு என்னை பற்றியிருக்கும் தவறான புரிதலை தெளிவுபடுத்த விரும்புகிறேன்."
வள்ளி மகிழ்ச்சியில் ஆச்சரியமடைந்து, அந்த ஒளிமயமான அழகிய வேடந்தான் தான் ஏங்கிய கந்தன் பிரபு என்று அறிந்து மகிழ்ச்சியடைந்தாள். அவளது மினுமினுப்பான கன்னங்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தோடியது. வள்ளி கந்தனின் கைகளைப் பிடித்து அவரை காட்டின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றாள். கந்தன் பிரபு கேட்டார், "வள்ளி, என்னை எங்கே அழைத்துச் செல்கிறாய்?" வள்ளி பதிலளிக்கவில்லை. மாறாக கந்தன் பிரபுவின் கையை உறுதியாக பிடித்துக்கொண்டு அவரை அழைத்துச் சென்றாள். அவள் அவரை காட்டின் அழகிய இயற்கை காட்சிகளின் மூலம் அழைத்துச் சென்றாள். பல பூக்கள் காட்டில் பரவியிருந்தன. அவை தங்கள் வண்ணங்கள் மற்றும் மணத்துடன் பசுமையை அணைத்தன. ஒரு மயில் ஒரு மயிலியுடன் சேர்ந்து அவர்களது தலையில் பறந்தது. வள்ளி பாதைகள் மற்றும் புதர்கள் வழியாக ஒரு அழகிய வைக்கோல் குடிசைக்கு அழைத்துச் சென்றாள். கந்தனின் இதயம் எதிர்காலத்தை எதிர்பார்த்து நிறைந்திருந்தது. மேலும் அவர் வள்ளியின் மூச்சு மற்றும் மார்பின் எழுச்சியை உணர முடிந்தது. வள்ளி கதவை திறந்து அவரை உள்ளே அழைத்துச் சென்றாள். அழகிய அலங்கரிக்கப்பட்ட குடிசை அந்த நேரத்தின் தேவையாக இருந்தது. காதலின் வேதனைகள் அவர்களது கண்களில் எரியும்போது அவர்களது உடைகளுடன் அனைத்து தடைகளையும் களைந்தனர். அவர்கள் நேரத்தையும் உலகையும் மறந்தனர். அவர்கள் ஒரு தெய்வீக மற்றும் பூமியின் ஆன்மாவின் இணைவில் ஈடுபட்டனர். அது ஒரு திரும்ப முடியாத புள்ளியாக இருந்தது. மேலும் உலகில் எதுவும் அவர்களின் உணர்ச்சிமிக்க மற்றும் வாழ்க்கையை உருவாக்கும் பழமையான காம இசையை தடுக்க முடியாது. அவர்களின் ஆன்மாக்கள் ஒன்றிணைந்து பிரிக்க முடியாதவையாக மாறின. அவர்கள் தங்கள் காதல் என்றென்றும் தொடர விரும்பினர். ஆனால் மகிழ்ச்சியின் வெடிப்புடன் முடிந்தது. அவர்கள் சோர்வுடன் ஒருவருக்கொருவர் மீது படுத்து வியர்வையில் நனைந்தனர். கந்தன் பிரபு சொன்னார், "நான் தெய்வானையுடன் காதலித்திருக்கிறேன். அது ஒரு அளவிடப்பட்ட தொனியில் இருந்தது. காதலுக்குப் பிறகு நாங்கள் ஒருவரையொருவர் இழக்கவில்லை. நாங்கள் ஒன்றிணைவதிலிருந்து நமது ஆன்மாக்களை வெளிப்புறமாக வலுப்படுத்தினோம். உன் காதலில் வள்ளி, நான் உன் ஆன்மாவில் என்னை இழந்தேன் மற்றும் உன் ஆன்மாவை உணர்ந்தேன். என்னை சுற்றியுள்ள உலகம் இல்லாததாக மாறியது." வள்ளி பதிலளித்தாள், "கந்தன் பிரபு, நானும் அதையே உணர்ந்தேன். நான் பூமியில் சொர்க்கத்தை பார்த்தேன் மற்றும் உணர்ந்தேன். தெய்வீக காதல் என்னை முழுமையாக சூழ்ந்து பிணைத்தது. நான் உங்களுக்காக பிறந்தேன், உங்களுக்காக ஏங்கினேன், என்னை சுற்றியுள்ள உலகை மறந்தேன் மற்றும் இந்த வருடங்களில் உங்களுடன் ஒரு பிளாட்டானிக் உறவில் வாழ்ந்தேன். இன்று அது நமது ஆன்மாக்களின் இணைவில் முடிந்தது. நான் உங்களுக்குள் இருக்க விரும்புகிறேன் கந்தன் பிரபு, மற்றும் உங்களது ஒவ்வொரு அசைவையும் உணர விரும்புகிறேன். என் ஆன்மாவை உங்களுடன் இணைப்பதில் இருந்து பிரிக்கும் என் உடலை நான் வெறுக்கிறேன்." கந்தன் பிரபு விளக்கினார், "வள்ளி, நமது காதல் அழியாததாக இருக்கும் மற்றும் எப்போதும் ஆன்மாக்களின் ஒன்றிணைவுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். முற்றிலும் விருப்பத்தின் அடிப்படையில் மற்றும் சாதி, வர்க்கம் மற்றும் சமூகத்தின் அடிப்படையில் அல்ல. குமரி கண்டத்தின் அனைத்து குடிமக்களும் தங்கள் கட்டற்ற காதலை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது அவர்களை பொருள் உலகத்தின் சங்கிலிகளில் இருந்து விடுவிக்கும் மற்றும் அவர்களின் ஆன்மாக்களை முன்மாதிரியாக காட்டும். அத்தகைய காதல் அவர்களை பிறப்பு மற்றும் மறுபிறப்பின் கொடூரமான சுழற்சியில் இருந்து முக்தி அடைய உதவும். மனிதன் தனது காதல் மற்றும் திறமையை மயில் தனது அழகை பெருமையுடன் காட்டுவது போல் காட்ட வேண்டும், மற்றவர்களைப் பற்றி குறைந்த கவலை கொண்டு. அது தனது வண்ணங்கள் மற்றும் அழகை தனது சொந்த மகிழ்ச்சியில் காட்டுகிறது. நாம் நமது காதலை காட்டுவதில் தயக்கம் கொள்ளக்கூடாது, ஆனால் ஒரு போரை தொடங்குவதில் தயக்கம் கொள்ள வேண்டும். ஒரு வாழ்க்கையை உருவாக்குவது ஒன்றை அழிப்பதை விட முக்கியமானது. வள்ளி தனது தந்தை மற்றும் பணிப்பெண்ணின் அழைப்புகளை கேட்டாள். அவள் அவசரமாக உடை அணிந்து தயக்கத்துடன் கந்தன் பிரபுவிடம் விடை பெற்றாள். கந்தன் பிரபு மற்றும் வள்ளி ஒருவருக்கொருவர் பிரிந்ததால் அவர்களது இதயங்களில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உணர்ந்தனர். கந்தன் பிரபு ஒரு முதியவராக மாறுவேடம் பூண்டு காட்டில் நடந்தார். அவரது வழியில் காயமடைந்த கைகளை ஊன்றுகோலில் வைத்திருந்த ஒரு பூசாரியை பார்த்தார். அவரை அவரது மகன் சேர்ந்திருந்தார். பூசாரி ஒரு பலமான பழங்குடி மனிதனை அடிப்பதை பார்த்தார். அவர் அவரை தாறுமாறாக அடித்துக் கொண்டே இருந்தார். கந்தன் பிரபு ஆச்சரியமடைந்தார், ஏனெனில் பூசாரியை விட வலிமையான மற்றும் பலமான பழங்குடி மனிதன் இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவரிடம் வணங்கி அடிகளை ஏற்றுக்கொண்டார். பழங்குடி மனிதன் அவரது கருணைக்காக கெஞ்சி அவரது பாதங்களை தொட்டுக் கொண்டிருந்தார். கந்தன் பிரபு தலையிட வேண்டும் என்று உணர்ந்தார், ஆனால் தடுத்துக் கொண்டார். பழங்குடி மனிதன் கந்தன் பிரபுவை தலையிடும்படி கெஞ்சும் பார்வையை வீசினார். அவருக்கு உதவுவதற்கு பதிலாக கந்தன் பிரபு பழங்குடி மனிதனிடம் சொன்னார், "நான் உனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நீ ஒரு மாற்றத்தின் தேவையை உணர வேண்டும், பின்னர் மட்டுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்."
அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர். யாருக்கும் மேலாதிக்கம் கோரும் தெய்வீக பிறப்பு உரிமையில்லை. வரலாறு முழுவதும் மேலாதிக்க மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் மொழி, மதம், நிறம், பாலினம் போன்ற வேறுபாடுகளை பயன்படுத்தி தாழ்வு மனப்பான்மை கொண்ட மக்களிடையே குழப்பத்தை உருவாக்கி அவர்களை ஆட்சி செய்வார்கள். அவர்கள் அவர்களை தங்கள் அடிமைகளாக அடக்குவார்கள். அவர்கள் தங்கள் சங்கிலிகளை உடைக்கும் நாள் மனிதகுலம் மீண்டும் தோன்றும். மனிதகுலம் தெய்வீகத்தை நோக்கி முன்னேறும். அப்போது அனைவரும் ஒரு கடவுளாக இருப்பார்கள். வள்ளி தனது கிராமத்திற்கு திரும்பினாள். வள்ளியின் பணிப்பெண்கள் அவளது இல்லாமை மற்றும் தோற்றத்தில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கவனித்தனர். வள்ளி தனது பணிப்பெண்களின் விடாப்பிடியான கேள்விகளை தவிர்த்து அவர்களது கவனத்தை மற்ற தலைப்புகளுக்கு திருப்பினாள். கந்தன் பிரபு மீண்டும் ஒரு வேடனாக மாறுவேடம் பூண்டு வள்ளி மற்றும் அவளது பணிப்பெண்கள் முன் தோன்றினார். பணிப்பெண்கள் வள்ளி மற்றும் கந்தன் பிரபுவுக்கு இடையேயான காதல் பரிமாற்றத்தை கவனித்தனர். பணிப்பெண்கள் அதிர்ச்சியடைந்து வேடனை உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொண்டனர். கந்தன் பிரபு பின்னர் வள்ளியின் மீது தனது காதலை வெளிப்படுத்தி பணிப்பெண்களை எச்சரித்தார். அவர்களின் ஒத்துழையாமை காரணமாக அவர் பழைய மாதல் அல்லது கிராமத்தில் பொம்மை குதிரை ஏறும் கருப்பு மந்திரம் பழக்கத்தை மீண்டும் தொடருவார். பயந்த பணிப்பெண்கள் வேடன் கந்தன் பிரபுவுக்கு உதவ ஒப்புக்கொண்டனர். அறுவடையின் முடிவில் வள்ளி தனது தந்தை நம்பியராசனால் கிராமத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டாள். கந்தன் பிரபு மற்றும் வள்ளியின் இரகசிய காதல் இதனுடன் முடிந்தது. வள்ளியின் தாய் தனது மகளின் மகிழ்ச்சியின்மையை கவனித்து ஒரு ஜோசியம் சொல்லும் பெண்ணின் உதவியை நாடினார். அவர் முருகன் பிரபுவின் நினைவாக ஒரு சடங்கை நடத்த பரிந்துரைத்தார். கந்தன் பிரபு திணைக்கொல்லையில் வள்ளியின் இல்லாமையால் ஏமாற்றமடைந்தார். அவர் நள்ளிரவில் நம்பியராசனின் கிராமத்திற்கு வந்து வள்ளியின் பணிப்பெண்களின் உதவியுடன் அவளுடன் தப்பித்துச் சென்றார். அடுத்த நாள் வள்ளியின் தாய் தனது மகளின் காணாமை போனதை கண்டுபிடித்தார். கோபமடைந்த நம்பியராசன் தனது மகளை கண்டுபிடிக்க மலைமக்களின் தேடல் குழுவை ஏற்பாடு செய்தார். பழங்குடியினர் காதலர்களை கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்றனர். கந்தன் பிரபு மற்றும் பழங்குடியினருக்கு இடையே போர் மூண்டது. பழங்குடியினர் கந்தன் பிரபு, சேனாதிபதி வீரபாகு, இளங்கோவன் மற்றும் கதிர்சேல்வன் ஆகியோரால் நிராயுதபாணியாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கந்தன் பிரபு வள்ளியுடன் செல்லும் வழியில் முனிவர் நாரதரை சந்தித்தார். அவர்கள் நம்பியராசனின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று விளக்கினார். அவர்கள் நம்பியராசனின் கிராமத்திற்கு திரும்பினர். மேலும் கந்தன் பிரபு தனது அடையாளத்தை வெளிப்படுத்தினார். நம்பியராசன் ஏற்கனவே வேடனின் வீரச் செயல்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். மேலும் வேடன் ஒரு சாதாரண வீரன் அல்ல என்று உணர்ந்திருந்தார். நம்பியராசன் மற்றும் அவரது பழங்குடியினர் தங்கள் பழங்குடியின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப கந்தன் பிரபு மற்றும் வள்ளியின் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டனர். வள்ளிமலை இந்த தெய்வீக ஒன்றிணைவின் மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியுடன் ஒலித்தது. வள்ளிமலை இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் கந்தன் பிரபு மற்றும் வள்ளி ஆகியோரின் விளையாட்டுத்தனமான தம்பதியினர் மற்றும் அவர்களின் காதல் தப்பித்துச் செல்லும் பல கதைகளை என்றென்றும் கொண்டு செல்கிறது.